நேற்று இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்தது இல்லையா? இதில் வந்து இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தானோட ஹேண்ட் ஷேக் பண்ணல, இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே வந்து கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இதை வந்து ப்ராப்பராக வந்து இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் பண்ணதுக்கெலாம் இது வந்து ஒரு சரியான பதிலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரையும் இந்தியன் டீம் பண்ணது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் வந்து சொல்லுவேன். இந்தியன் டீமோட கேப்டன் நம்ம சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு இந்த மேட்ச்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றதெல்லாம் தாண்டி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி இது எங்கள் ஃபுல் டீமோட டிசிஷனே இது தான், நாங்கள் முடிச்சுட்டு அதை எதுவுமே வந்து அதை ப்ராப்பராக இது பண்ணாமல் நாங்கள் கிளம்பணும் அப்படின்றது தான் எங்களோட டீமோட டிசிஷனாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் வின்னை வந்து நாங்கள் எங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த கடைசி ஒரு 6 அடித்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே திரும்பி கூட பார்க்கல இந்தியன் டீம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க, 2 பேட்டர்ஸும் ஒருத்தர் பார்த்துட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போனாங்க. இவங்க போய் அந்த உள்ளே என்டர் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் டோர் இருக்கும்ல, இவங்க உள்ளே போனோடனே அப்படியே டவால் அந்த கதை வந்து மூடுறாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் வெளியிலேருந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்னடா இவனுங்க ஹேண்ட் ஷேக் பண்ண வரமாட்டானுங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. கதவை சாத்தினதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் பண்ணது இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் வந்து அந்த இடத்துல பார்க்கணுன்றது வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு போனார். அவர் எதுவுமே அட்ரஸ் பண்ணாமல் போயிருந்தாலுமே வந்து இது நிறைய சர்ச்சையாக வந்துட்டு இருக்கோம், நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் பர்ஃபெக்டாக அதை பற்றி வந்து சொன்னார்.